சார் வணக்கம் சார். இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஜார்க்கண்ட் மாநிலத்தில், மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பெரும் பின்னடைவோடு அங்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு தோல்வி, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி மீண்டும் ஆட்சி பொறுப்பு. இந்த இரண்டு மாநில தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்கிறீங்க சார்? முதல்ல இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரை ஒரு மிக பெரும் பின்னடைவு இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இந்த முடிவு இன்னும் முதலும் முடிவாக சொல்ல முடியாது. இரண்டால் இந்த வித்தியாசமானது இந்த காலையிலிருந்து கடும் போட்டி நிலவி இப்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த மகா யுதி கூட்டணியை முன்னிலை வைக்கிறது. இதற்கு என்ன காரணம் சொல்றீங்க சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப இந்த மகாராஷ்டிரா அந்த மாநிலத்துல காங்கிரஸ் எடுத்த முன்னெடுப்புகள்ல, முக்கியமாக அந்த கூட்டணி எடுத்த முன்னெடுப்புகள்ல நிறைய உள்கட்சி பிரச்சனைகளை அவங்க அப்பவே சரி பண்ணாம அதை அப்படியே நீடிக்க விட்ட ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரே பெயர்ல இப்ப இவங்களும் சிவசேனா நிக்கிறாங்க, அவங்களும் சிவசேனா நிக்கிறாங்க, இவங்களும் நம்ம சரத்பவாருடைய அந்த கட்சியும் என்சிபியும் நிக்குது, அங்கேயும் இந்த ரெண்டு கூட்டணியும் இந்த ஒரு கூட்டணி குழப்பத்தினால்தான் வாக்குகள் சிதறிடுச்சோ அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு. ரெண்டாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3289 பேர் தேர்தலில் போட்டிட்டாங்க கடந்த சட்டமன்ற தேர்தல். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா 4138 பேர் போட்டிருக்காங்க. இந்த அந்த போட்டியாளரோட எண்ணிக்கை கூடுறது மட்டும் இல்லாம ஒரே அமைப்பின் பெயர்ல அவங்க பிரிஞ்சு போய் கட்சி உடைஞ்சு போய் தனித்தனியா நின்று அது மக்கள்கிட்ட போய் கரெக்டா போய் கொண்டு போய் சேர்க்காத ஒரு விஷயம். ரெண்டாவது இது எல்லாத்தையும் கூட்டணி குழப்பத்தை தனக்கு சாதகமாக, கட்சி உடைஞ்சது தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பாஜக ரொம்ப தெளிவா ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ந்த விஷயம். இதை காங்கிரஸ் இன்னும் அதிகமாக உள்ள கவனம் செலுத்தாம அங்க இருக்கிற பிரச்சனைகளை, உள்ளூர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அதை அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் அதை கவனிக்க தவறிக்கிட்டே இருக்காங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் அதை சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப பிரச்சனைகளை எதிர்கொண்டு தேர்தல் முடிவுகள் நமக்கு பாதகமா வந்த பிறகு நாங்க வேறொரு நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றாங்க. இது காங்கிரஸ் கட்சிக்கு அழகான ஒரு விஷயமாகவே கிடையாது. நிச்சயமாக பெரும் ஒரு என்ன சொல்றதுன்னா, ரெண்டு பேருக்கும் பயங்கர டஃப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கருத்து கணிப்புகளை என்ன சொன்னாங்கன்னா, மகாராஷ்டிரால காங்கிரசுக்கும் பாஜக கூட்டணிக்கும் தான் கடும் போட்டி இருக்கும் நாங்க. ஆனா நிலைமையே இப்ப தலைகீழா மாறுது. மகாராஷ்டிரால அந்த இப்ப வரைக்கும் ஒரு 5 சுற்று போயிருக்கு. 5 சுற்றுலயுமே பாத்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணி அவங்க வாக்குகள் அதிகமா போயிட்டே இருக்காங்க. ஆனா ஜார்க்கண்ட்ல அப்படியே தலைகீழா மாறுது. ஜார்க்கண்ட்ல தொங்கு சட்டசபை இல்லைன்னா பாஜக தான் மீண்டும் பிடிக்கும், ஏன்னா இப்ப இருக்கிற சோரனுடைய ஆட்சி போயிரும் அப்படிலாம் பேசுனது எல்லாமே மாறுது. இதற்கு ஒரே காரணம் என்னன்னா, காங்கிரசினுடைய அந்த செயல்பாடுக்குள்ள விஷயத்துல அவங்க கவனம் செலுத்தாத விட்டதனுடைய விளைவும், ஒரே பெயரில் பல பேர் அங்க நின்னதும். ஏன்னா வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா பெயர் அளவுல இங்க அந்த குழப்பம் நடக்கும். தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரே வேட்பாளர் பேர்ல பல பேர் இருப்பாங்க, ஒரே சின்ன மாதிரியே பல விஷயங்கள் நடக்கும். ராம்நாத் வியூகம்